நாலாவது முக்கியமான விஷயம் நான் ஐடி கம்பெனில வேலை வாங்குறதுக்கு பண்ணது இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்படியே மொதல் 3 வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. அப்பனா தான் கண்டினியூட்டி கரெக்ட்டா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லனா ஐடில வேலை தேடுற உங்க டோலியா இருக்காது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. கழுவாத மூஞ்சியோட கல்லாக் ஷோக்கோ சாப்பிட்டு கையோட முந்திரி பாதாம் தூக்கி வாயில போட்டு துவைக்கலாம்னு மொட்டை மாடிக்கு போறேன். என் கிரஷ் இதயத்துல வலது பக்க கார்னர்ல கூட வாட்ட சாட்டமான இடம் கிடைச்சிரும் போல. ஆனா வாஷிங் மெஷின் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிஜி விரக்தியா இருந்தாலும் பரவாயில்ல விடு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு கீழ வந்து எடிட்டிங் வேலையெல்லாம் முடிச்சு வச்சாச்சு. ஒழுங்கா ஆபீஸ் போயிருந்தா கூட கடகடன்னு கரெக்டான டைம்ல எல்லா வேலையும் பார்த்துட்டு பாக்குறதுனால ஓவர் சோம்பேறித்தனமா இருக்கு. 1:30 மணி பிரேயருக்கு 1:10க்கு தான் குளிச்சிட்டே வெளிய வரேன். வெளிய வந்த கையோட பயன்பாட்டில் இல்லாத அத்தர் எடுத்து அங்கிட்டு இங்கிட்டு அடிச்சு டப்பாவை தலையில தட்டி திறந்து வச்சிட்டு பிரேயருக்கு கிளம்பி வெளியில போனா சூரியன் வேற மண்டவலி எக்ஸ்ட்ரா போட்டு குருதியில இருக்க குளுக்கோஸ் எல்லாம் உறிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்க. கீழ குனிஞ்சு பார்த்தா மச்சான் சுகையில நீ என்னடா பண்றீங்க? ஸ்ட்ரைட்டா ரூமுக்கு வந்திருக்கலாமே, எங்க வந்து உட்கார்ந்து? சரி இங்கே வெயிட் பண்ணு, நான் போய் தொழுதுட்டு வந்துடுறேன். எப்படியும் உனக்கு தொழுகிற பழக்கம் கிடையாது அப்படி சொல்லிட்டு வர்றேன். என்னன்னு தெரியல, இந்த இடத்த பார்த்தானே ஒரு கில்ட் வந்துருச்சு. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல. கடைசியா ரம்ஜான் டைம் அப்போ இங்க வந்தது. இப்பலாம் ஒழுங்கா தொழுகிறது கூட கிடையாது. அதை விடுங்க, இன்னைக்கு தொழுகிறது கூட 10 நிமிஷம் லேட்டா தான் வந்து. என்னதான் தொழுகிறதுக்கு லேட்டா போயிருந்தாலும் சாப்பிடறதுக்கு ஷார்ப்பான டைம்ல போயிட்டேன். ஒரே தட்டுல அம்மாவையும் பிள்ளையும் வச்சு பொளந்தாச்சு. பிரியாணி சாப்பிட்டோனே ஹாப்பி எண்டிங் வேணும்னா கோகோ கோலா குடிங்க, குஜாலா இருங்கோ. நவ கமிங் டு தி ஜாப் மேட்டர். தேடி தேடி போய் எல்லா ஜாபுக்குமே அப்ளை பண்ணுங்க. நமக்கு அது வருது வரலங்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம். மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு 30 கம்பெனிக்காவது அப்ளை பண்ண கத்துக்கணும். அப்பதான் மாசத்துக்கு ஒரு 2 இன்டர்வியூவாவது நமக்கு வரும். கம்பெனி வெப்சைட், நாக்ரி, லிங்க்டின் எல்லாத்துலயுமே போய் அப்ளை பண்ணுங்க. ஈவன் இன்ஸ்டாகிராம், டெலிகிராம்ல கூட நிறைய ஜாப் போஸ்டிங் பேஜ் இருக்கு. இந்த கம்பெனி எல்லாம் ஹைரிங் போகுது, அதுக்கு அப்ளை பண்ற லிங்கோட அந்த டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜ்ல கொடுத்துருப்பாங்க. சும்மா ஒரு 5-10 கம்பெனிக்கு அப்ளை பண்ணிட்டு ரிப்ளை வரலன்னு விரக்தியில உட்கார்ந்துராதீங்க. நானே ஒரு 200-300 கம்பெனில அப்ளை பண்ணி தான் ஒரு கம்பெனிலே வேலை கிடைச்சிச்சு. மிச்சத்தை வீடியோ முடியறதுக்குள்ள சொல்றேன். அதுக்கு முன்னாடி காப்பி குடிக்க போன இடத்துல கண்கொள்ளா காட்சி ஒன்னு பார்த்தா அதை காட்டுறேன் பாருங்களேன். பாக்குறதுக்கே செம்மையா இருக்குல்ல. இந்த காஞ்ச போன மரத்தை கலர்ஃபுல்லா தெரிய வைக்கிறதே அந்த பூ தான். காஞ்ச போன மரம் தான் நானு. அந்த கலர்ஃபுல்லான பூ தான் என்னோட எக்ஸ் ஒரு காலத்துல. இட்ஸ் ஓகே. ஆனா நான் எதை நினைச்சு சொன்னேன்னு தெரியல. நைட் சாப்பிட போகும்போது அதே மரத்தை அந்த மரத்துல இருந்து பூவெல்லாம் கீழே விழுந்திருக்கு. எப்படி என்னோட பூ என்ன விட்டு போச்சோ அதே. ஐயோ, அந்த ஜாபுக்கு அப்ளை பண்றத பத்தி சொல்லிட்டு இருந்தேன். அந்த ஜாப் போஸ்ட் பண்ற இன்ஸ்டாகிராம் லிங்க், டெலிகிராம் லிங்க் எல்லாம் 5வது வீடியோ முடிஞ்சோனே அண்ணனோட பயோல ஆட் பண்ணி வைக்கிறேன். ஃபாலோ பண்ணதா லிங்க்னு மத்தவங்கள மாதிரி மட்டமா பண்ண மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க, இல்லனாலும் லிங்க் அங்க தான் இருக்கும், எடுத்துக்கோங்க. இந்த தகர டப்பாவுக்கு எலி குஞ்சுக்கு 2 நாளைக்கு வேலை இல்ல. சோ ஜாலியா நைட்டுக்கு பீஸா சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டேன். நாளைக்கு வீடியோல சந்திக்கலாம்.